பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் பார்க்க போகும் இறை வார்த்தை செக்கரியா 9வது அதிகாரம் இறை வசனம் 12. நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே, உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள். 2 மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன். இந்த இறை வார்த்தையை பற்றி இன்று நாம் தியானிக்க போகிறோம். இந்த இறை வார்த்தையில் முதலில் வந்த உடனே நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே, உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தையா இருக்கே. சிறை கைதிகள் என்று இருக்கு, இது ஏன் சிஸ்டர் சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடும். இது நிறைய காரியங்கள் இருக்கின்றன. இந்த சிறையிலிருந்து வெளியே வந்தால் தான் 2 மடங்கு ஆசீர்வாதம் நான் தருவேங்கிறார். அவர் வாக்குறுதி கொடுக்கிறார். அப்போ நான் ஒரு தடவை செய்தி கொடுக்கையில் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது மக்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள்லாம் சிறையில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நாங்கள் எதுக்கு சிறையில் இருக்கிறோம்? நாங்கள் என்ன கொலை பண்ணணுமா, கொள்ளையடித்தோமா, திருடினோமா, விபச்சாரம் பண்ணோமா? நாங்கள் எந்த தவறும் செய்யலையே. போதைப்பொருள் கடத்தினோமா? எதுவுமே செய்யலை. அப்போ நாங்கள் எதுக்கு சிறைச்சாலைக்கு போகணும்? நாங்கள் சிறையில் ஒன்றும் இருக்கலை, நாங்கள் நல்லா நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு. ஓகே, நல்லது தான். நிம்மதியாக இருக்கிறதுக்காகத்தான் நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணுறோம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். அப்போ இந்த ஆசீர்வாதம் 2 மடங்காக தருவேன்னு சொல்கிறார். அப்போ இந்த 2 மடங்காக இன்றே உங்களுக்கு தருவேன்னு சொன்னதுக்கு அதுக்கு முன்னால் சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அப்போ சிறை கைதிகளாக நம்ம இருக்கோம் ஒரு வகையில். எப்படி சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடும். நம்ம சில நேரங்களில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் இருப்போம். இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளவெல்லாம் எதிர்பார்க்குறேன், எவ்வளோ தவசு இருக்கிறேன், என்னெல்லாம் செய்கிறேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். இப்போ எதுக்கு இது கிடைக்கல? அப்போ சிறை கைதிகள்னா என்ன? இப்போ சிறை கைதிகள்னா நமக்குள்ளே பல எதிர்மறையான உணர்வுகள் இருக்கின்றன. வெறுப்பு, வைராக்கியம், மன்னிக்க முடியாத தன்மை, கோபம், பழி வாங்கிறது, இப்படி சந்தேகம், அப்படின்னா பல விதமான இந்த உணர்வுகள் கம்பி போல, ஒவ்வொரு கம்பி போல நம்ம இறுக்கி வைத்திருக்கிறது. அப்போ இப்படியான உணர்வுகளோடு நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்கள் மேலே போகாது, இறைவனுடைய பாதப்படிக்கு செல்லாது, விண்ணகத்திற்கு செல்லாது, விண்ணக கதவை திறக்க முடியாது. அப்போ இந்த உணர்வுகளில் இருந்து நாம் விடுதலை பெறணும். மற்றவங்களோடு, மருமக்களோடு, மகனோட அல்லது மாமியாரோட, மாமனாரோட, நாத்தனாரோட இப்படி பல பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு, வெறுப்பு வைராக்கியத்தை வைத்துக்கொண்டு, மன்னிக்க முடியாமல் இருந்து கொண்டு நீங்கள் பல விதமான ஜெபங்கள் செய்தாலும் அது மேலெழுந்த வாரியாகவே நிற்கும். அது மேகங்களுடைய அலைந்து கொண்டே இருக்கும். அது விண்ணகத்தை ஊடுருவி செல்லாது. அதனால் நீங்கள் இத்தகைய உணர்வுகளிலிருந்து முதல்ல விடுதலை பெறணும். அப்போ இந்த விடுதலை பெற்றால் தான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ நான் ஒரு தடவை ஒரு இடத்துக்கு போயிருக்கையில் ஒரு அக்கா கூட ஆட்டோவில் மாசுக்கு போக எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், வழக்கமாக ஒரு அக்கா அவங்க கூட வருவாங்களே, எங்கே அந்த அக்கா அப்படின்னு கேட்டேன். அது அன்பிய கூட்டத்தில் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனையினால் நான் அவங்க கூட பேச மாட்டேன், அவங்க மேலே எனக்கு வெறுப்பாக இருக்குது, கோபமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி வெறுப்பையும் கோபத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் திருப்பலிக்கு போய் இப்போ எப்படி ஆசீர்வாதத்தை பெறுவீங்க? அது எப்படி ஆண்டவர் கொடுக்காமல் இருப்பார்? கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். நீங்கள் இதிலேருந்து விடுதலை பெறணும். அப்போ நான் என்ன தான் செய்யணும்? மன்னிங்க. உங்களுக்கு அவங்க மேலே மன வருத்தம் இருக்கிறதா தெரியுதுல்ல,
அதனால் நீங்களே கேளுங்க. இல்லை அவங்க தான் என்னை திட்டுனாங்க. பரவாயில்லை, நீங்கள் பணிந்து தாழ்மையோடு கேளுங்க. நான் ஏதாவது மன வருத்தம் கொடுத்துருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேளுங்க. சரி, உங்களுக்காக கேட்குறேன். அப்போ அவங்க போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அவங்க வீட்டுக்கே போய் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் என் கூட மாஸ்க் வர மாட்டேங்கிறீங்க, அன்னைக்கு நடந்தது முடிஞ்சு போச்சு, மன்னிச்சிருங்க, நான் ஏதாவது உங்களுக்கு மன வருத்தம் கொடுத்துருந்தா அப்படின்னு இவங்க கேட்ட உடனே அவங்க உடனே எழும்பி கையை பிடித்து கொண்டு சொன்னாங்களாம், ஐயோ அக்கா, நான் தான் உங்களை திட்டேன், நான் தான் உங்களை பேசினேன், நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் வந்து கேட்டுட்டீங்களே, சரி பரவாயில்லை, இனி தொட்டு நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு 2 பேரும் சமாதானமாகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த மறுநாள் என்ன நடந்து தெரியுமா? அவங்க மகனுக்கு ப்ரமோஷன் கிடைத்தது. மகனுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைத்தது, எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைத்தது. அவங்க உள்ளத்தில் சமாதானம் வந்தது. அவங்களுக்கு அந்த ஒரு பண உதவி கேட்டது, அதுவும் அவர்களுக்கு கிடைத்தது. அப்போ இப்படி 2 காரியம் நடந்தது. அப்போ மறுபடிக்கு நான் அங்கே போயிருக்கும் பொழுது, சிஸ்டர் நீங்கள் சொன்னதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது, எனக்கு 2 காரியம் நடந்தது, இப்போ நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கோம், மாஸுக்கு போகிறோம் அப்படின்னு. இந்த மாதிரியான எதிர்மறையான உணர்வுலேருந்து விடுதலை பெற்று நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை கண்டிப்பாக நமக்கு செய்வார், ஆசீர்வாதங்களை தருவார். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்பா தந்தையே, நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். ஆயினும் எங்களின் எதிர்மறையான உணர்வுகள், கோபம், வெறுப்பு, வைராக்கியம், மன்னிக்க இயலாமை, பழிவாங்கும் தன்மை, பொறாமை, சந்தேகம் போன்ற கம்பிகளால் இறுக்கப்பட்டு சிறை கைதிகள் போல் இருக்கின்றோம். இவைகளிலிருந்து விடுதலை பெற்று உமது இதய அரமனைக்குள் நாங்கள் திரும்பி வரவும், உமது ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். Thank you. God bless you all.